ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் எஃப்எஸ் துரை பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு 1 வீக் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. ப்ரீ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் நானும் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் ஆளுங்களை சேர்த்துனா ஒரு ஒரு டைரக்ட் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 550 தரதா சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரூ. 550 கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 24 பேருக்கு மேலே நானும் டைரக்ட் மெம்பராக எல்லாம் சேர்த்தி விட்ருக்கேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 550 அமௌண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ரூ. 550 அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு ஆடு பார்க்குற பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஆட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ், ஒரு நாளைக்கு 250 அப்படின்ற மாதிரி அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் வித்ட்ரா ஆப்ஷன் அப்படின்னு போகும்போது இது என்ன பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த இபின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இபின்னை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. இபின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கேஜ் வந்து என்ன பேக்கேஜ்னா ரூ. 6999 பேக்கேஜ். ஒரு இபின் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 909 ரூ. 6999 பேக்கேஜ். டிஸ்கவுண்ட்டும் ரூ. 1900 தராங்க. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா ரூ. 950 வந்து நம்ம வந்து இபின் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. ஒரு பின்னு பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு வந்து ரூ. 950 வருது. இந்த பின்னை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பின்னு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அப்ரூவ்ட் ஆயிடுச்சு. இந்த பின்னை ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நானும் மை ஆக்டிவேஷனில் போய்ட்டு நானும் இந்த பின்னு பேக்கேஜ் போட்டு நானும் ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். ஆக்டிவேஷன் போட்டு என்னோடய யூசர் ஐடி எல்லாமே போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பிரச்சனை, வித்ட்ரான்ற ஆப்ஷனுக்கு நான் மறுபடியும் போயிட்டேன். இந்த பின்னெல்லாம் போட்டு எல்லாமே ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். யூசர் ஐடி, மேலே இருக்கிற யூசர் ஐடி எடுத்து இதில் போட்டேன். டெலிவரி அட்ரஸ், என்னோடய அட்ரஸ் எல்லாம் போட்டு சரி வித்ட்ரா பண்ணலாமே, ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் தான் சொல்லியிருந்தாங்க. சரி வித்ட்ரா பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு நானும் வித்ட்ரா ஆப்ஷனில் போயிட்டு வித்ட்ரான்ற இது ஆப்ஷன் கொடுத்துட்டேன். என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 7600 இருக்குது. 7600 நான் போட்டேன். 7600 போட்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டும் போட்டது எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அ கம்பல்சரி டு அப்கிரேட்டட் ஐடி ஆஃப் 3 டைரக்ட் மெம்பர்ஸ் ஃபார் வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி உண்மையாலுமே இது வந்து நமக்கு அமௌண்ட்டு தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. யாரும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னன்னாங்க, ஐடி அப்டேட் பண்ணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன பண்ணிக்கிறாங்க, மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு 3 பேர், எனக்கு கீழே இருக்கிற 3 பேர் வந்து வித்ட்ரா ஐடி ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இந்த இதெல்லாம் கொஞ்சம் எடுங்க. ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு அமௌண்ட்டுமே இதில் பின் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அமௌண்ட் வித்ட்ராலாம் காட்டுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனு எல்லாமே காட்டுறாங்க. பாருங்கள், 33,000 8ஆந்தேதி 33,000 வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 70,000 பண்ணியிருக்காங்க, 76,000 பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 36,000 36,000 பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே அவங்களுடைய டெலகிராம் வெப்சைட் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 31.3K சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. ஸோ வித்ட்ரா ப்ரூஃபும் காட்டுறாங்க. ஸோ இந்த வித்ட்ரா ப்ரூஃப் எல்லாமே எனக்கு ஒரு ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பிளாக்காகவே இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி வித்ட்ரா ப்ரூஃப். ஏதோ சம்டைம் ஒவ்வொரு பேங்க் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது பார்த்திங்கன்னா கலர் வந்து மாற்றி தருவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கலராகவே கொடுத்துருக்காங்களா. ஸோ அது ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நீங்கள் எந்த ஒரு முடிவு வந்தாலும் எடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றி ஒரு இது பண்ணுறது தான் வந்து எனக்கு வந்து புரியல. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். நானும் இப்போ இதில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு பின்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் என்ன நடக்குமோ தெரியல, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாததை தெரியப்படுத்துகிறேன்.